எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போறோம். பப்பாளி எங்க மரத்திலேயே காய்ச்சிருந்தது. சரி பிள்ளைங்களுக்கு அறுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் தோல் சீவிட்டு இருக்கிறேங்க. நம்ம பப்பாளி மேல் தோலை சீவிட்டு கழுவிடணும். சீவினதுக்கு அப்புறமா நம்ம கழுவிடலாம். கழுவிட்டு உப்பு, பெப்பர் தூள் போட்டு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப இனிப்பாக தான் இருக்குது. இது நாம் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம உப்பு, பெப்பர் போட்டுக்கலாம். இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ, சி இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. சுவையான எங்கள் மரத்து பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறமா இப்போ நான் பாத்திரம் கழுவுறதுக்கு வந்தாச்சுங்க கிச்சனுக்கு. காலையில் டீ வச்ச பாத்திரம், சாப்பிட்ட பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு. அதெல்லாம் தேய்ச்சி நம்ம கழுவி வச்சுட்டோமா, சாப்பாடு செஞ்சதுக்கப்புறமா அதையும் கையோடு தேய்ச்சிடலாம். இப்படி நம்ம உடனுக்குடனே கழுவிட்டோமா பாத்திரம் கிச்சனில் அந்தளவுக்கு சேராது. கிச்சனில் எச்சி பாத்திரம் இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால் நம்ம அப்பப்போ உடனுக்குடனே நம்ம கழுவி வச்சுறது ரொம்ப நல்லது. கிச்சனில் சமைச்சிக்கிட்டே நம்ம சேர்கிற பாத்திரத்தெல்லாம் கையோடு கழுவி வச்சிடணும். இப்போ காலையில் சேர்ந்த பாத்திரத்தை விளக்கிட்டோமா, மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு வச்சுட்டு அதையும் கையோடு நான் கழுவிடுவேன். இப்படி தான் நான் செய்வேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா காய் சாதம் அப்படி குக்கர்லேயே தாளித்து விட்டுலான்னு இருக்கேன். இப்போ கடகடன்னு பாத்திரம் விளக்கிட்டு நம்ம கையோட சிங்கி கழுவிடலாம். இப்போ நல்லா க்ளீனாக விளக்கி முடிச்சாச்சுங்க. நம்ம பாத்திரம் விளக்கின கையோடையே இந்த தொட்டியை கழுவி விட்டுட்டோமா, எப்பயுமே க்ளீனாக இருக்கும். நீட்டாக வச்சுக்கலாம் நம்ம. கிச்சன் ஓரளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. டிஃபனுக்கு அரிசி ஊற வைக்கலான்னு சொல்லி தான் அரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி அரிசி ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்ட்டா இன்னும் ஒரு 2-3 நாளில் ஊருக்கு போக போகிறோம். அம்மா ஊரில் பண்டிகை போட்டிருக்காங்க. போகிறதுனால சரி மாவு அந்தளவுக்கு தேவைப்படாது அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நான் 2-3 டைம் கழுவிட்டு ஊற வைப்பேங்க. நம்ம அரிசி ஊற போட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவக்கூடாது. நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சோமா அரைக்கும் போது நம்ம அப்படியே எடுத்து போட்டு அரைக்கலாம். இப்போ நல்லா கழுவிட்டு அரிசியும் கூட வெந்தயமும் போட்டிருக்கேன். அரிசி கூட வெந்தயம் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு கூட வெந்தயம் போடலாம். நான் அரைக்கிறப்ப உளுத்த மாவு கொஞ்சம் அந்த உளுத்தம்பருப்பு மாவு கொஞ்சம் எடுத்து பிள்ளைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுப்பேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உளுத்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப சத்து. இப்போ இது நல்லா ஊறட்டும். நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். ஈவினிங்காக மாவு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த வேலை பார்த்திங்கன்னா குக்கரில் காய் சாதம் தாளிக்கிறது தான். காய் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குங்க. சூப்பரான காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. விசில் சத்தமெல்லாம் அடங்கியாச்சு. நம்ம இப்போ லேஸை கிளறி கொடுத்தோமா அருமையான காய் சாதம் ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு இதுதான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக லஞ்சு முடிஞ்சது. இப்போ பார்த்திங்கன்னா மாடிக்கு துணி துவைக்கலான்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டிப்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுறேன். செங்கல் நம்ம இந்த மாதிரி தூள் பண்ணிக்கலாங்க. நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு கப்பில் அந்த செங்கல் தூளை எடுத்துகிட்டு நம்ம ஒரு லெமன் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒரு 2 லெமன் கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம பித்தளை பாத்திரம் பார்த்திங்கன்னா கண்டுக்காமல் வச்சிட்டோமா அது அப்படியே ஒரு மாதிரி கருப்பாயிரும். ரொம்ப பழைய பாத்திரமாக இருந்தால் கூட இந்த மாதிரி தேய்க்கும் போது சூப்பராக நல்லா க்ளீனாக ஆகுங்க. நம்ம இந்த செங்கல் தூள் பவுடரோட இந்த லெமனையும் கட் பண்ணி அப்படியே சேர்த்திக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லெமன் கட் பண்ணி போட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தால் 2 லெமன் கூட நம்ம கட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இதை இப்போ இந்த மாதிரி பித்தளை பாத்திரங்கள் ரொம்ப அழுக்காக இருந்தால் நம்ம இது மாதிரி கையிலேயே தேய்ச்சி கொடுத்தோமா சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும். நான் ஒரு 2 நிமிஷம் தான் தேய்ச்சிருப்பேன். அதுக்கே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு இருக்குது. நம்ம ஒரு 5 நிமிஷம் பக்கெட்டை தேய்ச்சோமா நல்லாவே க்ளீன் ஆகிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற வேலையும் முடிஞ்சது. காயப்போடல தூரல் போட்டுட்ருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே எடுத்து வந்துட்டேன். தூரல் நின்னதுக்கப்புறமா காய போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தாங்க தூரல் வருது. ஏன்னா சரியான வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இந்த தூரல் போடுறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இந்த வெப்பெல்லாம் கொஞ்சம் தனியும் அப்படின்றதுக்காக. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தேவையில்லாமல் குழந்தைங்கள வெளியில் அனுப்பாமல் இருக்கலாம். பிள்ளைங்க விளையாடுறதுக்கு கூட வெளியில் அனுப்பாமல் இருக்கலாம். நம்ம வெயிலெலாம் போனதுக்கப்புறம் நம்ம வெளியில் அனுப்பிக்கலாம். இப்போ ஜூஸு, பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர்மோர் இதெல்லாம் கூழ் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப நல்லது. உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம மண்பானை தண்ணியில் வெட்டி வேர் கூட போட்டு வச்சு குடிக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த தூரல் போகிறது பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மழை நிறைய வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா தூரலோடு போயிடுச்சு. துணியெல்லாம் காய போட்டு அடுத்த வேலையாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு சீவிட்டுருக்குறேங்க.
உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடலன்னு. வாழைக்காயில் பஜ்ஜி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து வாழைக்காய் என்கிட்ட இல்லாதனால உருளைக்கிழங்கே சீவி வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சீவிட்டு நான் தண்ணிக்குள்ளே போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து கழுவிடலாம். இந்த மாதிரி கழுவிட்டு நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சோம்னா தண்ணியெல்லாம் உடஞ்சிரும். நார்மலாக பஜ்ஜி கரைக்கிற மாவு வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு உருளைக்கிழங்கு எடுத்து பஜ்ஜி மாவில் தடவி சூப்பராக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக பஜ்ஜி ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து பஜ்ஜி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நார்மலாக நம்ம பஜ்ஜிக்கு கடலை மாவு மட்டும் போடாமல் கூடவே கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்து செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி மாவு, அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நம்ம கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்து செஞ்சோமா பஜ்ஜி பார்த்திங்கன்னா ரொம்பவே கிரிப்ஸியாக வரும். அதுக்காக தான். ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு பஜ்ஜி நல்லா கிரிப்ஸியாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி ஷேர் பண்ண என்னோடய நார்மலான ரொட்டீன் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்.